வணக்கம். நான் உங்கள் விவேகானந்தம், வழக்கறிஞர். ஏற்கனவே உங்களுக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே. சமூக ஆர்வலர், ஐயா சகாயத்தினுடைய நண்பரும் கூட. இப்போது சமீபத்தில் நடந்த தேர்தல் முடிவுகள் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, 2 திராவிட கட்சிகள் தான் பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது. இதில் ஒவ்வொரு முறையும் இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இதை தவறு பண்ணிட்டாங்க, இந்த அரசு துறையில் எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல்வேறு போராட்டங்கள் ஒவ்வொரு திராவிட கட்சிகள் ஆட்சி அமைக்கும் போதும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அப்போது தமிழக மக்கள் மத்தியில், ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் இதற்கு ஒரு விடிவு வராதா? இதையெல்லாம் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு தலைமை வராதா? புதிய ஆட்சி உருவாக்குவதற்கான சூழல் உருவாகாதா? இப்படியெல்லாம் ஏக்கத்தில் இருந்த நபர்களும் தமிழகத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாவேக்காவுக்கு ஓட்டிட்ட வாக்காளர்களும் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் எந்த கட்சியிலையோ இருக்கட்டும், வெளிப்படையாக வெளியில் நான் தாவேக்காவின் ஆதரவாளர்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தாலும் அவர்களுக்குள் இருந்த ஒரு தாக்கம், மிகப்பெரிய ஏக்கம், ஊழல்களுக்கு எதிரான ஒரு சக்தி உருவாகாதா அப்படின்ற ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே இருந்தது. பல்வேறு காரணங்கள், உள்ளூரில் பல்வேறு திராவிட கட்சிகளில் மக்கள் இருக்கலாம். அதனால் அவர்களுக்கு பயந்து கூட இவர்கள் வெளிப்படுத்தாமல் தன் மனதிற்குள்ளேயே வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக நிரூபணம் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலில். இது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டியது மட்டும் இல்லாமல் பாராட்ட வேண்டியதும் கூட. நல்லவர்களும் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டாங்க. மகத்தான வெற்றி, டிவிகேனுடைய வெற்றி மகத்தான வெற்றி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேர்தலில் நிற்கும்போது எடுத்த அந்த சதவிகித வாக்குகளை விட அதிகமாக எடுத்து அதையும் முறியடிச்சிருக்கார். அப்படின்னாக்கா இதில் மிகப்பெரிய ஒரு உண்மை என்னன்னா, ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் ஊழலுக்கு எதிராக எண்ணங்கள் வெறியெடுத்து இருந்திருக்கு, வெளிப்படுத்த முடியாமல். இதுதான் உண்மை. இப்போது தேர்தலில் அதிக இடத்தை பிடிச்சாச்சு. தாவேக்கா தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சராகி தமிழகத்தை வழிநடத்த போகிறாரு. சரி, அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் உள்பட துணிச்சலாக இதுவரைக்கும் அவங்க மனதிற்குள்ளே இருந்தது, ஆனால் வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் பல இடங்களில் இந்த தேர்தல் பூத்தில் ஏஜெண்ட்டு கூட உட்கார முடியாத அளவிற்கு திராவிட கட்சியினர் அந்த தாவேக்கானுடைய கட்சி ஏஜெண்ட்டுகளை வெளியில் முடுக்கியிருக்காங்க. அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய பலம் இந்த திராவிட கட்சியினுடைய ஏஜெண்ட்டுகளுக்கு இல்லாத நிலை பல இடங்களில் தமிழகத்தில் ஏற்பட்டது. நம்ம தொகுதியிலையும், பரமத்தி வேலூர் தொகுதிகள்லையும் ஒரு சில தொகுதிகளில் முடுக்கி விட்டதாக சொல்லி என்னிடமும் சொன்னாங்க. நான் அமைதியான நிலையில் வேறு வழி இல்லாமல், ஏன்னா நான் எந்த கட்சிகளிலும் இல்லாத ஒரு நிலையில் நானும் இருந்துகிட்டு இருந்தேன். இதையெல்லாம் பார்க்கும்போது அடக்குமுறை என்பது திராவிட கட்சிகள்கிட்ட பலமாக வளர்ந்துருக்கு. அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தாவேக்காவினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்குள்ளும் வரணும், வெளிப்படையாக இருக்கணும். நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு நீங்கள் வெளிப்படையாக வந்தால் மட்டுமே தாவேக்காவினுடைய தலைமைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம். பயந்து இருக்கக்கூடாது, துணிச்சல் இருக்கணும். தாவேக்காவினுடைய ஒரே நோக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் விஜயனுடைய மிகப்பெரிய நோக்கம், ஊழல் இல்லாத வெளிப்படையான ஆட்சியை நான் உருவாக்குவேன், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன். இந்த வாக்குறுதியை நம்பித்தான் இவ்வளோ மக்களும் ஓட்டுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க எந்த திராவிட கட்சிகளில் இருந்திருந்தாலும் சரியே, ஏன்னா 2 கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் கூட்டணி வச்சு இந்த தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்த நிலையில் கண்டிப்பாக இந்த தாவேக்காவுக்கு ஓட்டிட்டவர்களும் அந்த திராவிட கட்சிகளில் இருந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏன் உள்ளுக்குள்ள ஏக்கம்
ஏதேனும் ஒன்று ஊழலுக்கு எதிரான ஒரு சக்தி வராதா என்ற ஏக்கம் இருந்தாலும் அந்த திராவிட கட்சிகளுக்குள் இணைந்திருந்ததால் அவர்களால் வெளிப்படையாக வர முடியவில்லை. இனிமேல் அந்த நிலை தொடரக்கூடாது. வெளிப்படையாக வரணும். நான் ஊழலுக்கு எதிரானவர் தான், ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர் தான், இனி ஊழல் நடக்க விடமாட்டேன் என்று ஒவ்வொரு உறுப்பினரும், ஒவ்வொரு தாவேக்காவினுடைய தொண்டர்களும், இளைஞர்கள், இளைஞிகள், உண்மையிலேயே இந்த ஒரு சில கல்லூரி மாணவர்கள் கொடுத்த இந்த பேட்டிகள், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். எனக்குள் அடிக்கடி இந்த ஏக்கம் உண்டு. நாம் இந்த சந்ததிகளுக்கு என்னத்தை விட்டு செல்ல போகிறோம், எதை கற்றுக் கொடுத்துக்க போகிறோம், இந்த எண்ணம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருந்தது. என்னுடைய நண்பர் ஓய்வு பெற்ற திரு சகாயம் ஐயா அவர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்குது. நம்ம இளைய சமூகத்திற்கு நாம் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம்? எல்லோரும் ஒரு நாள் வரத்தான் போகிறோம், ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். நமக்கு வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த சூழலில் நம்மளுடைய வாரிசுகளுக்கு நாம் என்னத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகிறோம்? எதை உருவாக்கி கொடுத்துட்டு போகிறோம்? போதை பழக்கத்தையா, திருட்டுத்தனம் எப்படி செய்கிறதுங்கிறதையா, இல்லை ஊழல் எப்படி செய்கிறதுங்கிறதையா, அடுத்தவர்கள் சொத்தை எப்படி அபகரிக்கிறதுங்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்ம வாரிசுகளுக்கு எந்த மாதிரி சூழல்களை கற்றுக் கொடுத்திருப்போம்? பள்ளி கல்லூரிகளிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் போதை சர்வசாதாரணமாக. ஹான்ஸ் விற்கக்கூடாது, கடைகளில் போய் 50 ரூபா கொடுத்தா ஹான்ஸ் கிடைக்கும். கூலிப்பி விற்கக்கூடாது, 10 ரூபா கொடுத்தா கூலி பாக்கெட்டாக தந்துடுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அதுவும். ஸோ இப்படி போதைகளுக்கு அடிமையாக்கக்கூடிய நிலையை இளம் வயதினரிடையே கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்களாம் யார்? நம்ம வாரிசுகள், உங்கள் வீட்டு குழந்தைகள், என் வீட்டு குழந்தைகள். நம்ம இறந்ததுக்கு பிறகு அவங்க எதற்கு மத்தியில் வாழ போகிறாங்க? ஊழலுக்கு மத்தியிலையா? இந்த நிலைகள் கண்டிப்பாக மாற வேண்டும். தயவு செய்து வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் அனைவரும், அதுவும் தாவேக்காவுக்கு வாக்களித்த உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கு துணையாக என் ஆயுள் வரை நான் வருவேன். தயவு செய்து வெளிப்படையாக வாருங்கள். தவறுகளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக எப்படிப்பட்ட நபர் வந்து நின்னாலும் சரியே, நான் ஊழலுக்கு எதிராக போராடுவேன் என்ற துணிச்சலோடு வந்து தாவேக்காவினுடைய தலைமைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழகத்தில் இனி ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி உருவாக நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தாவேக்காவுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.